தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அணிந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிகார பகிர்வு குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தகூர் பதிவிட்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டு அரசியல் எந்த அளவுக்கு சாத்தியமாக கூடும்? அப்படி ஒருவேளை காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதிகார பகிர்வு குறித்து கோரிக்கை வைத்தால் அதனை திமுக எவ்வாறு அணுகும்? அடிப்படையில் இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இதுவரைக்கும் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு ஒன்று அமைஞ்சது இல்லை, அவ்வளவுதானே ஒழிய இப்ப கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு அமைஞ்சா வேண்டாம்னா இருக்கு. இப்ப ஆந்திரத்துல கூட இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி அமைந்ததே இல்லை. இந்த தடவை 2/3 மெஜாரிட்டியோட சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். இருந்தாலும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறார். அதனால கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்னா அதனால தமிழ்நாட்டின் நலன் ஒண்ணு எதுவும் ஆயிட போறது இல்லை. பட் இங்க இது வரைக்கும் அப்படி ஒரு பழக்கம் இல்லை, அவ்வளவுதான் விஷயம். அந்த பழக்கம் எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். ஆனால் இப்ப திடீர்னு காங்கிரசுக்கு வந்திருக்கிற வீரம் இருக்குல்ல, திடீர்னு அப்படிலாம் கேள்வி, இந்த மாதிரி உங்களுக்கு அதிகார பகிர்வு, இந்த வீரம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கறதா முக்கியமான கேள்வி. 2006 திமுக பெரும்பான்மை இல்லாமல் தான் ஆட்சி செய்தது. அப்ப காங்கிரஸ் கொடுத்த சப்போர்ட்ல தான் கலைஞர் ஆட்சியை நடத்தினார். அன்னைக்கு இவங்க எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படிலாம் எதுவுமே கேட்கல. இன்னைக்கு அதிகாரத்தில் பகிர்வு கேட்கிறார்கள், கூடுதல் தொகுதிகளை கேட்கிறார்கள். அப்படின்னா இந்த இப்படி ஓப்பனா கேட்கிற அந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னா விஜய்கிட்ட இருந்து வருது. விஜய்ங்கிறவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார், அவருக்கும் கூட்டம் வருகிறது. அப்போ விஜயை காட்டி ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ், ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். நாங்க கேட்ட மாதிரி கொடுக்கலன்னா நாங்க விஜய் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி விஜயை காரணம் காட்டி இங்க தொகுதிகளை பெறுவது. இப்ப விஜய்னு ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்காமல் போயிருந்தால் காங்கிரஸுக்கு இந்த துணிச்சலே வந்திருக்காரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விதமா பிரஷரை பயன்படுத்த எல்லாருமே யாருன்னு பாருங்க. இப்ப ஜோதிமணியா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இல்லாட்டி பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இவங்க அத்தனை பேர் ராகுலுக்கு நெருக்கமானவர்கள். ராகுல் பட்டாரி கடந்த 10 ஆண்டுகளாகவே ராகுல் ஒரு பாலிசி வச்சிருக்காரு. அவருடைய பாலிசி எதுனா அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதை காட்டிலும் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதே முக்கியம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப சுருங்கி போச்சு கடந்த காலத்தோட கம்பேர் பண்ணா. திரும்ப காங்கிரஸ் பரவலாக வேண்டும் என்றால் உடனடி பலனை பத்தி கவலைப்படாம நிறைய போட்டியிடணும். போட்டியிட 4ஆம் வட்டத்துல காங்கிரஸ் மீண்டும் பழைய நிலைக்கு வரும். அதுக்கு உடனடி பலன்கள் இம்மிடியட்டா இல்லாம இருக்கலாம், ஆனால் ஃபார் அ லாங் ரன் அது சரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ராகுல் காந்தி நம்புகிறார். அதைத்தான் கடந்த 2 தேர்தலில் பீகார்ல செஞ்சுட்டு வந்தார். இப்போ ராகுல் தனக்கு நெருக்கமான குழுவினர் மூலமாக டிஎம்கேக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வருகிறார். அதாவது டிஎம்கே தலைமைக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே ராகுலுக்கு நெருக்கமான, ராகுலோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அடிக்கடி விஜயை சந்திக்கிறார். இதெல்லாம் பிரஷர் டாக்டிக்ஸ். ஒருவேளை ரொம்ப குறைவா டிஎம்கே கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணால் அப்போ அவங்க விஜயை நோக்கி போகலாம். அப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2011 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2021 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது. இப்போ அவங்க விட்டதை பிடிக்கணும்னு பாக்குறாங்க. இது பிரஷர் டாக்டிக்ஸ். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.